எண்ணெயில பொரிச்ச பூரியா இருந்தா என்ன, பஜ்ஜியா இருந்தா என்ன, சாப்பிட்ட உடனே சூடா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா போதும், எண்ணெயெல்லாம் கரைஞ்சிட போகுது. நம்ம கிச்சன்ல சமைக்கும் போது சூடான தவால வெண்ணெயை போட்டா கரையிறது இல்லையா, அதே மாதிரிதான். இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டு தான். ஆனா இந்த லாஜிக் நம்ம உடம்புக்கு அப்ளை ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல எவ்வளவு சூடா தண்ணி குடிச்சாலும் நம்ம உடம்புக்குள்ள போனோடனே அந்த தண்ணி சூடாலாம் இருக்காது, நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு மாறிடும். அதாவது 37 டிகிரி சென்டிகிரேடுக்கு மாறிடும். அதனால சூடா தண்ணி குடிச்சா கொழுப்பை கரைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கொழுப்பு இருக்கு, அது இமோஷன்ஸ்குள்ளேயும் பயாலஜிக்கல் மெம்பரேன்ஸ்குள்ளேயும் இருக்கும். அதை உடச்சு செரிமானம் செய்யணும் அப்படின்னா சலைவரி லைப்பேஸ், கேஸ்ட்ரிக் லைப்பேஸ், பான்கிரேட்டிக் லைப்பேஸ் மற்றும் பைல் சால்ஸ் போன்ற கெமிக்கல்ஸ் தேவைப்படுது. இந்த சூடான தண்ணிக்கும் இந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப சாப்பிட்ட உடனே சுடுதண்ணி குடிக்கிறது வேஸ்டா? வேஸ்ட் எல்லாம் இல்லைங்க. சாப்பிட்ட உடனே சுடுதண்ணி குடிச்சா நம்ம வயிற்றுப்பதியில் இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணி வயிறு உபசம் ஏற்படாம பார்த்துக்கும், செரிமானம் சீரா நடக்கும், மலச்சிக்கல் வராமையும் தடுக்கும். அதனால சுடுதண்ணி குடிக்கிறது நிறுத்தாதீங்க, எண்ணெயில பொரிச்சு சாப்பிட்றத குறைச்சிக்குங்க.